இன்னும் 3 மாசத்துல தமிழகத்துல ஆட்சி மாற்றம் நடக்க போகுதா? வெல்கம் பேக் டு ஸ்ருதி ரியாக்ட்ஸ். இதில் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு சில செய்திகளுக்கு குயிக்காக ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு மேஜர் நியூஸாக, ஃபர்ஸ்ட் நியூஸாக, ஆல்மோஸ்ட் ஒரே நியூஸாக வந்து இருக்கிறது வந்து உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் தான். இப்போ அவர் ரிலீஸும் ஆயிட்டாரு. த திங் இஸ் ரிலீஸ் ஆகிட்டாருன்னா அவரை வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க. பட் இப்போ வந்து அவரை விசாரணைக்காக தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எதுக்காக அவரை காலையில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்றுக்கு வந்து தஞ்சாவூரில் விவசாயிகளை ரெப்ரசென்ட் பண்ணியும் மேகதாது அணை விவகாரமாக திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போராட்டத்தை வந்து தலைமை தாங்கினது வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். ஸோ அதில் அவர் பேசும்பொழுது ஒரு முன்னணி நடிகையை வந்துட்டு விமர்சனம் செஞ்சதாக வந்து அவர் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அமைச்சர்களை பற்றியும் பேசியும் முதல்வர் விஜயை பற்றியும் அவதூறு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜர் ரீசனாக வந்து இந்த முன்னணி நடிகையை வந்து அவர் வந்து ஒரு மாதிரி இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் எந்த ஒரு நடிகை பேரையும் வந்துட்டு குறிப்பிடல. அது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். க்ரௌடில் தான் வந்து அந்த பேரை வந்து சொன்னாங்களே வழிஞ்சு, ஆனால் அதை வந்து அவர் இக்னோர் பண்ணிட்டு போகலை அப்படிங்கிறதா இங்கே விஷயமாகவே இருக்குது. அவர் அதை இக்னோர் பண்ணாமல் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டபுள் மீனிங்கில் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது அவர் வந்து அவரோட என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, இதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி திரிச்சு காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதில் என்னன்னா வந்து ஒரு நடிகை, ஒரு பெண் அப்படிங்கிறது இல்லை, எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை இழிவாக பேசுறது வந்து எப்பயுமே வந்து அக்செப்டபிளே கிடையாது. ஸோ இதில் இன்னொன்று என்ன நம்ம பார்க்கலான்னா, இப்போ வந்து அந்த நடிகையை மட்டும் இப்படி பேசினதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அரெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே, ஒரு பெண்ணை இழிவாக பேசினதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் ஒரு அரசை வந்து விமர்சித்தாங்க, அமைச்சர்களை விமர்சித்தாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து தட் இஸ் நாட் அக்செப்டபிள். பிகாஸ் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதாக இருந்தாலும் அவங்க வந்து கிரிட்டிசிசமை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அது வந்து இவங்க அவங்க அப்படிங்கிறது இல்லை. ஸோ கிரிட்டிசிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் இன் எவ்ரி பொலிட்டீஷியன். ஸோ இந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இது வந்து கொஞ்சம் டிவியேட் ஆன மாதிரி இருக்குது. இதெல்லாம் தாண்டி அரெஸ்ட், திமுக, தாவேகா, இதெல்லாம் இந்த விசஸ் எல்லாம் தாண்டி இங்கே வந்து இந்த எண்ட் ஆஃப் த டே ஒரு பப்ளிக் தான் வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஸோ திமுகவை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணோடனே தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் வந்துட்டு திமுக காரங்களாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தஞ்சாவூர்லலாம் உருவ பொம்மையெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி நானுமே வந்துட்டு நிறைய வீடியோ சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். திடீர்னு ரேண்டமாக ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வந்து திமுக காரங்க வந்து அடித்தாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ இது திமுகன்னு இல்லை, யார் போராட்டம் பண்ணாலும் அது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்ல வேலைக்கு அவர் வந்து இப்போது ரிலீஸ் ஆகிட்டாரு, தஞ்சாவூரில் விசாரணையை முடிச்சுட்டு திருப்பி அவர் வீட்டுக்கு வந்துடுவார். அப்படிங்கிறப்போ ஸோ வந்து இந்த பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு போராட்டம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்னொரு 3 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடக்க போதா அப்படிங்கிறது வந்து இதை நான் கிளைம் பண்ணல. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் நடக்கிறதுனால வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, 3 மாதம் தான்ப்பா, அதுக்கப்புறம் எல்லாம் காலி அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு போகும், ஸோ அவங்களுடைய மாஸ்டர் பிளான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, அது போக போக தான் தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஓகே, இது வந்து பார்ட் ஆஃப் லைஃப், அரெஸ்ட் ஆகிறது அப்படிங்கிறது இருந்தாலும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முதன்மையான ஷாப்பிங் பிளாட்ஃபார்மாக இருக்கிற ஃப்ளிப்கார்ட் ஒரு ஃபுட் டெலிவரியும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி பெங்களூரில் இருக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி அஃப்கோர்ஸ் ஃப்ளிப்கார்ட்டை விட சீப்பர் பிளாட்ஃபார்ம்லாமும் இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எல்லா
எல்லாமே வந்து க்ளோதிங்காக இருக்கட்டும் எல்லாமே சீப்பராக இருக்கும். அவங்க இப்போ தான் வந்துட்டு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்டோ பிளிங்கிட் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ டோன்ட் நோ அதுவே இன்னும் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்து அதுலேருந்து பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம இந்த மினிட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜெப்டோ தான் வந்து ரொம்ப இதுவாக வருது. மேபி ஸ்விக்கியில் கூட இருக்குது, ஸ்விக்கி இஸ் கம்பேரிட்டிவ்லி சீப்பராக இருந்தாலும் ஜெப்டோ தான் வந்துட்டு ஒரு கான்குவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு மினிட்ஸோட ரெஸ்பான்ஸே தெரியாத இந்த நேரத்தில் ஃபுட் டெலிவரியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேபி இந்த மினிட்ஸ் வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸாக ஆகியிருக்கலாம். ஸோ இந்த ஃபுட் டெலிவரியில் இப்போது க்ளோதிங் மாதிரி இந்த மினிட்ஸ் மாதிரி இதுலேயுமே நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கலாம், நிறையா இன்னும் சீப்பராக வந்து ஃபுட்டு இது பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பெங்களூரில் அந்த ட்ராவல் டைமில் அவங்களுக்கு அந்த கரெக்டான டைமில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே வந்து இந்த ஃபுட் டெலிவரி வந்து ஒரு சக்ஸஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ த ஃபைனல் நியூஸ் என்ன அப்படின்னா, என்ன இன்னைக்கு 3 நியூஸ் தானா அப்படின்னா வந்துட்டு காலையிலேருந்து வந்து உதயநிதி அரெஸ்ட் மட்டும்தான் வந்துட்டு ஓவராலாக நியூஸாகவே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 நியூஸ் தான். 3வது நியூஸ் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸில் இன்னியிலேருந்து டிஎன்பிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு திண்டுக்கல் டிராகன்ஸுக்கும் அதே மாதிரி திருப்பூர் தமிழன்ஸுக்கும் வந்து மேட்ச் நடக்குது. நேற்று தான் வந்துட்டு இந்தியாவுடைய நேஷ்னல் கேம்னாலே வந்து கிரிக்கெட்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கே வந்து டிஎன்பிஎல்லை ப்ரமோட் பண்ணுறேனே அப்படின்னா வந்துட்டு நம்ம பசங்க நம்ம தமிழ் பசங்க வந்து விளையாடுற ஒரு கேம், ஒரு மேட்ச், ஒரு சீரீஸ் ஆஃப் மேட்ச் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா டிஎன்பிஎல்லேருந்து எவ்வளவோ பேர் வந்து ஐபிஎல் போனதும் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேருந்து செலக்டிவாக வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு விளையாடுறவங்களையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பசங்க விளையாடும்போது நம்ம தானேப்பா சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த வாட்டி யூடியூப்லேயே வந்துட்டு ஃப்ரீயாகவும் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ இந்திய மேட்ச்லேருந்து உங்களுக்கு டைம் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த மேட்சும் பார்த்து நம்ம பசங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்னியோடைய நியூஸ். இதை தாண்டி வேறு ஏதாவது நியூஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நியூஸ்க்கு நான் கமெண்ட் பண்ணுமா, ரியாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.